ஏய், சும்மா கத்தாத. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மந்திரவாதி பேசுற டைலாக் மட்டும் தானே கேக்குது. அனு பேசுற டைலாக் எதுவுமே கேக்கலையே. ஆணவத்துல ஆடாதீங்க. இப்படியாவது சஞ்சீவ் உடம்புக்குள்ள போய் என் தங்கச்சியை நான் காப்பாத்திய தீர்வேன். எப்படி போவ? என் மந்திர தாயத்து சஞ்சீவ் கையில இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. முடியும், முடிச்சு காட்டு. உடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி நீ ஒரு கதை சொல்ற. நீ சஞ்சீவ் உடம்புக்குள்ள போய் உன் தங்கச்சியோட உயிரை காப்பாத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல நீ ஒன்ன காப்பாத்திக்கோ. இன்னும் 2 நாள்ல உன் ஆயுள் முடிய போகுது. மறந்துட்டியா? இந்த எறும்பு சாவறதுக்கு முன்னாடி ஈசலா பறந்த மாதிரி தான் நீ அந்த செம்புக்குள்ள இருந்து வெளியில வந்தது. நீ அப்படி இப்படின்னு பறந்து திரிஞ்சிட்டு, மத்தபடி உன்னால வேற எதுவுமே பண்ண முடியாது. உன் தங்கச்சி அபிய உன் கண்ணு முன்னாடியே நான் கொன்னு காட்டுறேன் பாரு. அது வரைக்கும் நான் உன்னை விட்டா தானடா. எதுக்கு இந்த குருவி கூடு தலையன் இப்படி சிரிக்கிறான்? ஒண்ணும் புரியலையே. ஏய் அனு, உன்னால ஒரு ஊசிய கூட நகர்த்த முடியாது. எப்படி இருக்கானு? என்ன உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஐயா சொல்றாரு, அது உண்மையா? ஏய் அப்படி சொல்லாத ஸ்ரீஜா. அனுவாலெல்லாம் ஒன்னே ஒண்ணு பண்ண முடியும். என்னம்மா பண்ண முடியும்? நல்லா அழ முடியும். யானு, நான் ஓடுறேன், எங்க என்ன தொடு பாப்போம். ஐயோ அம்மா சும்மா இருமா. நீ ஓடுறத தாங்க முடியாம அவ திரும்பவும் செத்துற போறாமா. ஓடி. அனு, வெளிய வராம சொம்புக்குள்ளே இருந்திருக்கலான்னு இப்போ உனக்கு தோணிருக்குமே. தோணும், தோணணும், தோண வெப்ப. அனு, எப்படியோ அபி இன்னைக்கோ நாளைக்கோ செத்துற போறா. நீ ஒண்ணு பண்ண, ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி நான் அந்த அபிய கொன்ன உடனே அபி ஆத்மாவையும் உன் கூட கூட்டிட்டு போறேன். என்ன சரியா? நாம பேசுறத தாங்கிக்க முடியாம அவ இங்க இருந்து மறைஞ்சு போயிட்டா. ஸ்ரீஜா, இனிமேதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, சஞ்சீவ் கையில தாயத்து இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அந்த தாயத்து அவிழ்ந்துடுச்சுன்னா அப்புறம் அனு சஞ்சீவ் உடம்புக்குள்ள போயிடுவான். எழுந்த சக்தி எல்லாம் அவளுக்கு திரும்ப கிடைச்சிடும். அத நம்மளால தடுக்க முடியாது. ஒரு வேளை நான் சொல்ற மாதிரி நடந்துட்டா அப்புறம் சாக போறது அபி இல்ல, நீங்க 2 பேரும் தான். என்னங்கய்யா சொல்றீங்க? அனு எங்களை கொன்னுடுவாளா? ஐயோ, இது தெரியாம நான் வேற அவளை ஓவர நக்கல் பண்ணி வேற பேசிட்டேனே. அணுவுக்கு திரும்ப சக்தி கிடைச்சா அவ உங்களை கொன்னுடுவான். அந்த சக்தி கிடைக்காம இருக்க சஞ்சீவ் கையில இருக்கிற தாயத்து அவிழாம பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அபிய கொல்ல வேண்டியது என் பொறுப்பு. என்ன சரியா? சரிங்க ஐயா. இப்ப நீங்க போகலாம். அபிய ஏவல் விட்டு கொன்னுட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரி ஐயா, நாங்க வரோம். வாமா போலாம். ஓம் ஸ்ரீம் ரீம் காளி. ஓம். அம்மா
நில்லுமா. என்ன ஸ்ரீஜா? மந்திரவாதி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, சஞ்சீவ் கையில அந்த தாயத்து இருக்கிற வரைக்கும் தான் அணுவால சஞ்சீவ் உடம்புக்குள்ள போக முடியாது. அதனால பௌர்ணமி முடிகிற வரைக்கும் அணுவோட காலம் இந்த பூமியில முடிகிற வரைக்கும் சஞ்சீவ் கையில இருக்கிற தாயத்தை கழண்டிட கூடாது. அது கழண்டிடாம நாம தான் பாத்துக்கணும். ஸ்ரீஜா, சஞ்சீவ் கையில இருக்கிற தாயத்து கழலாம நாம எப்படி பாத்துக்க முடியும்? நாம சொன்ன அவன் கேப்பானா? ஏய், இது எப்படி பாசிபிள்? அதுக்குதாம்மா ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியா பண்ணிருக்க? சஞ்சீவ் கையில இருக்கிற தாயத்தை கழட்டாம நாம பாத்துக்க வேணாம். அந்த வேலைய நமக்காக முத்தழகு பாத்துப்பா. எப்படி? நேர்ல வந்து நீயே பாரு. வா. ஏ, ஓம் கிரீம் காளி, ஓம் ஜூம் காளி, ஓம் கிரீம் ரீம் காளி, ஓம் ஸ்ரீம் ரீம் 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 ஐம், ஓம் கிரீம். நெய் விளக்கு அணையாம பாத்துக்கணும். அது எரிஞ்சுக்கிட்டே இருந்தாதான் நம்ம வீட்டை சுத்தி கட்டி இருக்கிற காப்பு நல்ல சக்தியோட இருக்கும். மறந்துடாது. ஐயோ, விளக்கு அணைய போகுதே. ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம், ஓம். விளக்குல நெய்யும் நிறைய இருக்கு. பெருசா காத்தும் அடிக்கல. அப்புறம் ஏன் விளக்கு அணைய போச்சு? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. வீட்ல வேற யாருமே இல்ல. முத்தழகு தனியா தான் இருக்கா. இவளை நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்கு இதுதான் சரியான டைம். முத்தழகு, நீ வீட்ல தான் இருக்கியா? ஆமா, சஞ்சீவ் எங்க? அவர் எங்க வீட்டுக்கு வர்றாரு. ஒன்னு அத்தை கூட கோயில்ல இருப்பாரு, இல்ல அபியை தேடி எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருப்பாரு. அப்படியா? அப்புறம் முத்தழகு, நாங்க இப்பதான் மந்திரவாதியை போய் பார்த்துட்டு வந்தோம். நான் சொல்லிருந்தேன்ல, அபியை கொல்ல நாம செட் பண்ணி வச்சிருந்த மந்திரவாதி அவர்தான். நாம அபியை கொல்ல ட்ரை பண்ற ப்ராசஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. அந்த அபியோட அக்கா அனு ஆவியா இருக்கால, அவ திடீர்னு மந்திரவாதி கட்டுல இருந்து வெளியே வந்துட்டா. அனு வெளியில வந்துட்டாளா? கடவுளே, நீ கண்ணு திறந்துட்ட. முத்தழகு, நீ ஒன்னும் பயப்படாத. அனு மந்திரவாதியோட மந்திரக்கட்டுல இருந்து வெளியே வந்தா கூட அவ இழந்த சக்தி எல்லாம் அவளுக்கு இன்னும் திரும்ப கிடைக்கல. அதனால நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போதைக்கு அணுவுக்கு அவ இழந்த சக்தி எல்லாம் திரும்ப கிடைக்க ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு முத்தழகு. அந்த வழி சஞ்சீவ். சஞ்சீவா? என்ன சொல்றா இவ? ஆமா முத்தழகு, சஞ்சீவோட உடம்புக்குள்ள அணு போனா மட்டும்தான் அவளுக்கு இழந்த சக்தி எல்லாம் திரும்ப கிடைக்கும்னு மந்திரவாதி சொல்லிருக்காரு. ஆனா அணுவால சஞ்சீவ் உடம்புக்குள்ள போக முடியாது. நீ சஞ்சீவ் கையில ஒரு தாயத்தை கட்டி விட்டல, அந்த தாயத்தை தான் அணு ஆவிய சஞ்சீவ் உடம்புக்குள்ள போக விடாம தடுத்துட்டு இருக்கு.
இன்னும் ஒரு 2 நாளைக்கு பௌர்ணமி முடிகிற வரைக்கும் சஞ்சீவ் கையில இருக்கிற தாயத்தை கழன்றாம நீதான் பாத்துக்கணும். அதை மட்டும் நீ பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அபிய ஈஸியா நம்ம கொண்டுடலாம். அபியவா கொல்ல பாக்குற ஸ்ரீஜா? இருடி, நீ பண்ண தப்புக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை ஜெயில போட்டு உன் கதையை நான் முடிக்கிறேன். இங்க பாரு முத்தழகு, உன்னோட வாழ்க்கை இப்போ உன் கை கெட்ட தூரத்துல தான் இருக்கு. நான் சொன்னதை நீ சரியா பண்ணா சஞ்சீவ் உனக்கு தான். எனக்கு தெரியும், நான் சொல்றத நீ சரியா பண்ணிடுவ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ முத்தழகு, சஞ்சீவ் கையில இருக்கிற தாயத்தை தான் உன் வாழ்க்கை. பௌர்ணமி முடிகிற வரைக்கும் அந்த தாயத்தை சஞ்சீவ் கைய விட்டு கழன்றவே கூடாது. அம்மா, நான் போட்ட பால் கரெக்டா விக்கெட்டை தூக்கும். நீ வேணும்னா பாரு, முத்தழகு இனி சஞ்சீவ் கையில இருக்கிற தாயத்தை கழட்டாம இருக்க டெய்லி காவல் காக்க போறா. மா, என்ன நீ ஒரு மாதிரி இருக்க? இல்லையே, நான் நல்லதா இருக்கேன் ஸ்ரீஜா. ஸ்ரீஜா, நீ இரு, நான் உனக்கு குடிக்க சூட ஜூஸ் எடுத்துட்டு வரேன், சரியா? என்னது சூட ஜூஸா? என்ன உளறிட்டே போகுது. வர வர இது போக்கே சரியில்லை. ஃபர்ஸ்ட் இவங்கள தான் நான் கவனிக்கணும். வீடு கூட்டுற விளக்குமாறு மழுங்கி தெரு கூட்டுற விளக்குமாறு ஆன மாதிரி இந்த ஸ்ரீஜா புத்தி மழுங்கி அபிய கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாளே. இனி நான் அவளை விட்டு வச்சா நான் கும்பிடுற சாமி கூட என்ன மன்னிக்காது. உடனே சஞ்சீவுக்கு போன் பண்ணி அபிய ஸ்ரீஜா கொல்ல நினைக்கிற விஷயத்த போட்டு கொடுத்துட வேண்டியதா. இந்த முக்கியமான நேரம் பார்த்தா போன் போகாது. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, முத்தழகிட்ட போய் சொல்லிடுவோம். ஓம் க்ளீம் ரீம் லீம் ஐம். ஓம் க்ளீம் ரீம் க்ளீம் காளி. ஓம் ஸ்ரீம் ரீம் லீம் காளி. ஓம் க்ரீம் ரீம் காளி. ஓம் க்ரீம் ரீம் காளி. வசமானாய ஸ்வாஹா. வசமானாய ஸ்வாஹா. வசமானாய ஸ்வாஹா. ஓம் க்ரீம் ரீம் லீம் ஐம் காளி. என்னாச்சு? நம்ம வழக்கமா வாங்குற மளிகை கடை இங்கே தானே இருந்தது, பூட்டி இருக்கு. எங்க போயிருப்பாரு? குழந்தைக்கு பால் வேற வாங்கணும். பக்கத்துல வேற எங்கேயாவது கடை இருக்கா என்னன்னு ஒன்றும் தெரியலையே. சரி, போய் பார்ப்போம். டேய், என்ன பார்த்துட்டு இருக்க? போஸ்ட்ல கிளி எடைக்கு போடலாம். சரி, காசு தரும். காணவில்லை. அபி, நீ எங்க இருக்க? அபி, சீதா அம்மா நீ வரணும்னு கோவில்ல உண்ணாவிரதம் இருக்காங்க. டேய் டேய் டேய், என்னண்ணா?
டே இந்த போஸ்டர் மட்டும் கிளிக்காதடா. இது என்ன போஸ்டர்னு பாடுறா. காணவில்லை. அபி நீ எங்க பாத்தியா, காணவில்லை போஸ்டர்ரா. ஏதோ ஒரு குடும்பம் இந்த பொண்ணை தொலைச்சிட்டு காணோன்னு தேடிட்டு இருக்காங்கடா. அந்த குடும்பத்துல இருக்கிற அம்மா வேற இந்த பொண்ணை காணோன்னு உண்ணாவிரதம் இருக்காங்கடா. பாரு, போஸ்டர்ல போட்டிருக்கு பாரு. இந்த பொண்ணோட குடும்பம் இந்த போஸ்டரை பார்த்து யாராச்சும் இவகிட்ட சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருப்பாங்கடா. அவங்க எதிர்பார்ப்புக்கு நம்ம இடைஞ்சலா இருக்கலாமாடா. இந்த போஸ்டரை விட்டுட்டு மற்ற போஸ்டர் எல்லாத்தையும் கிளி. சரிண்ணா. ஏயா, அண்ணாச்சி கடை இங்க தானே இருந்துச்சு. ஆமா. எங்க காணோம்? அவரு கடை அந்த பக்கம் இருக்குங்க. அங்க ஆமா, மாத்திட்டாங்க. இங்க இருந்து மாறிட்டாரு. சரி. காணவில்லை. அபிய காணோம்னு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. சீதாம்மா வேற அபி திரும்பி வரணும்னு கோயில்ல உண்ணாவிரதம் எல்லாம் இருக்காங்க. இந்த விஷயமா அபி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. நான் ஒன்னும் எங்க வீட்டுல சண்டை போட்டு தனியா வந்திருக்கல. நான் என் குடும்பத்தை பிரிஞ்சிருக்க சொல்ல முடியாத காரணம் ஒண்ணு இருக்கு. எல்லாம் சரியாகிற வரைக்கும் நான் தனியா தான் இருந்தாகணும். இந்த விஷயம் அபிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அபி நம்ம கூட இருக்கிற விஷயத்தை உடனடியாக அவங்க குடும்பத்துக்கு சொல்லி ஆகணும். கையில போன் வேற இல்லையே. இப்படி சொன்னா எப்படிடா? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நாம போய் ஆகணும். ஆமாண்டா, நீ வந்துரு. இல்லடா, நீ வந்துடுறா. ஒரு சின்ன உதவி, அர்ஜென்ட்டா ஒரு நிமிஷம் நிமிஷம் பண்ணணும். கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா? தரங்கய்யா, ஒரு நிமிஷம். டேய், நான் அப்புறம் பேசுறேன்டா. இந்தாங்கய்யா, பேசுங்க. லைன் கிடைக்க மாட்டேங்குது. என்ன லைனே போக மாட்டேங்குது. கடவுளே, நாளைக்கு பௌர்ணமி. கண்டிப்பா அபிக்கு குழந்தை பிறக்க போகுது. இந்த நேரத்தில் அவங்க வீட்டு ஆளுங்களோட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படியாவது அவிய குடும்பத்தோட சேர்த்து வச்சிடணும். கடவுளே, போன் போகுது.